பொது வெளியில அதெல்லாம் சொல்ல முடியாது. இப்ப நேரலையில முடிஞ்ச அளவுக்கு நேரலையில தான் பெருகிட்டு இருக்கு. முழுமையாட்டு எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், முழுமை பெறல. எல்லாமே வந்துடும், எல்லாமே வந்துடும். எதிர்கட்சிகள் பேசும்போது துண்டிக்கப்படுது அப்படின்னு எதிர்கட்சிகள் அது நீங்க பார்லிமெண்ட பேசியேன்னு நினைக்கிறேன். பார்லிமெண்ட்ல தான் அப்படி, சட்டமன்றத்துல அப்படி, சட்டமன்றத்துல அந்த நேரம் கொடுக்கப்பட்டு அவங்கள பேசுவாங்க. அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லை. அது இப்ப என்ன கேள்வி நேரம், பிறகு அமைச்சருடைய பதில் உரைகள், சிறப்பு தீர்மானங்கள் எல்லாம் நேரலையில் தான் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் அந்த மானிய கோரிக்கைகள் மீது விவாதங்கள் நடக்கும்போது மட்டும் இன்னும் முழுமையா என்ன செய்யல விடல. அதுவும் சீக்கிரமாட்டு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவங்களுடைய எண்ணம் அதுதான், நிச்சயமா நடக்கும். இல்ல சார், இப்போ நம்ம சுற்றி உள்ள எல்லா மாநிலத்திலயுமே பார்த்தோம் அப்படின்னா, இப்ப கேரளாவா இருக்கட்டும், ஆந்திரா, கர்நாடகா, எல்லா பக்கமே வந்து லைவ் டெலிகாஸ்ட் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மட்டும்தான் ஒரு பர்டிகுலரா முக்கியமான இது மட்டும் நம்ம ஒரு பண்றோம் அப்படின்னு. ஆனா எல்லா மாநிலத்திலயும் அது நடக்கல. கிட்டத்தட்ட ஓரிரு மாநிலங்கள்ல நீங்க சொன்னது நடக்கலாம். அதுவும் நேரடி லைவ் இல்லாம அரை மணி நேரம் 10 நிமிஷம் அதை சென்சார் பண்ணி தான் திரும்ப என்ன செய்யறாங்க, அனுப்பிட்டு இருக்கிறாங்க. முழு லைவ் இல்லை. நம்ம முழு லைவாட்டே கொடுக்க நம்முடைய மாண்புக்கு முதல்வருடைய எண்ணம் நிச்சயமா நடக்கும். இந்த அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அது நம்முடைய பிஎஸ்சி அலுவல் ஆய்வுக்குழுல தான் அவையெல்லாம் டிஸ்கஸ் பண்ண முடியும். இங்க நம்ம வெளியே பொது வெளியில அதெல்லாம் சொல்ல முடியாது. அது எல்லாமே அங்க பேரவை அலுவல் ஆய்வுக்குழுல நாங்க பேசிட்டு இருக்கிறோம். அது நிச்சயமாட்டு எல்லாருமே அது நடைமுறைப்படுத்தணுங்கிறதுல எல்லாரும் ஒருமித்த கருத்தா தான் இருக்கும்.